Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நில் கவனி காதலி அத்தியாயம் 13. தீனதயாளன் தன் தலையில் நிஜமாகவே இடி இறங்கியது போன்ற உணர்ச்சியில் நிலை குலைந்து போனான். சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு தொலைபேசியில் கேட்டான். என்னப்பா சொல்கிறீங்க? சுகிர்தா இறந்துட்டாளா? ஆமாம். என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு லேசாக மயக்கம் தெளிஞ்சுது. முறங்கிட்டு இருந்தா உடனே இக்பால் மயக்க மருந்து ஊசியை போட்டான். ஊசி போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவளுக்கு வலிப்பு வந்துற மாதிரி 5 நிமிஷம்தான் வாயில் நுர தள்ளி செத்துட்டா. நல்லா பாருங்கப்பா, ஒருவேளை மயக்கமாக இருக்கலாம். இல்லைடா தீனதயாளன், அவளை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம். மயக்க மருந்தே அவள் உடம்புக்கு ஒத்து போகலை போல இருக்கு. வலிப்பு மாதிரி வந்து நான் இப்போவே வரேன், வா சீக்கிரமாக வா. தீனதயாளன் எழுந்தான். அணிந்திருந்த இரவு உடையை உரித்து விட்டு வேறு உடை மாற்றினான். போர்ட்டிகோவில் நின்றிருந்த காருக்கு வந்தான். காவலாளி கேட்டை திறக்க கார் சீறியபடி சாலைக்கு வந்தது. போக்குவரத்து குறைந்த பாதைகளில் 12 நிமிட புயல் வேக பயணம். விருந்தினர் விடுதி வந்தது. அப்பா ஈஸ்வரமூர்த்தி நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கையை கன்னத்துக்கு முட்டு கொடுத்திருக்க, பக்கத்திலே இக்பாலும் கதிர்வேலும் இறுகி போன முகங்களோடு நின்றிருந்தனர். தீனதயாளன் காரை விட்டு இறங்கினான். ஈஸ்வரமூர்த்தி எழுந்தார். வா என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே போக தீனதயாளன் பின்தொடர்ந்தான். இருவரும் அறைக்குள் நுழைந்தார்கள். சுகிர்தா கட்டிலில் கிடந்தாள். வாயோரம் நுரையும் இரத்தமும் கலந்து வழிந்திருந்தது. விழிகள் நிலை குத்தி நின்றன. தீனதயாளன் மண்டியிட்டு உட்கார்ந்து அவளுடைய உடம்பை தொட்டு பார்க்க உடம்பு பனிக்கட்டி போல சில்லிட்டு போயிருந்தது. ஈஸ்வரமூர்த்தி கனமான பெருமூச்சொன்றை வெளியேற்றி விட்டு சொன்னார். இக்பால ஊசி வேண்டான்னு சொன்னான், நான் தான் கேட்கல. அவனை கட்டாயப்படுத்தி போட சொன்னேன். தீனதயாளன் வியர்த்த தன் முகத்தை 2 கைகளால் வழித்து கொண்டு எழுந்தான். அப்பா, சுரபிக்கிட்ட இருந்து நல்ல எண்ணத்தையும் மதிப்பையும் பண்ணுங்கிறதுக்காக இந்த கடத்தல் நாடகத்தை போட்டோம். இப்போது எல்லாம் தலைகீழாக மாறிட போயிருக்கேன். சுரபி 10:30 மணிக்கெல்லாம் சுகிர்தாவை எதிர்பார்ப்பாளே. எனக்கும் நிலைமை புரியுது, ஆனால் என்ன பண்ணணும்னு தோணலையே. இக்பால் குறுக்கிட்டான். சுரபியை எப்படி சமாளிக்கிறதுன்னு அப்புறமா கூட யோசனை பண்ணிக்கலாம். முதல்ல சுகிர்தாவோட உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுங்கள். உடலை ரொம்ப நேரம் இங்கே வச்சுட்டு இருக்க முடியாது. தீனதயாளன் இக்பாலிடம் திரும்பினான். என்ன பண்ணலாம், நீயே சொல்லு. உடலை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் எரிச்சிடலாங்கய்யா. யாராவது பார்த்துட்டா? பகல் நேரத்திலே ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் எனக்கு தெரியுங்கய்யா. அந்த இடத்துக்கு கொண்டு போய் சாம்பல் ஆகிட்டால் யாருக்கும் தெரிய போகிறது இல்லைங்கய்யா. அது எந்த இடம்? வண்டலூருக்கு பக்கத்தில் கருவேலங்குப்பம்னு ஒரு இடம் இருக்குயா. 2 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு கருவேல மரங்க அடர்த்தியாக மண்டி கிடக்கும். பாம்பு அங்கே அதிகங்கிற காரணத்தால் ஒருத்தரும் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்கய்யா. தீனதயாளன் சில வினாடிகள் யோசிப்பாய் நெற்றியை தேய்த்து விட்டு நிமிர்ந்தான். சரி, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. உடலை கொண்டு போக நம்ம வேனை பயன்படுத்திங்க. உடலை வேனுக்குள்ளே வச்சு மேலே வர உரமூட்டைகளை அடுக்கிட்டால் யாருக்கும் சந்தேகம் வராது. உடம்பு சாம்பலாகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வரணும். சரிங்கய்யா. இக்பாலும் கதிர்வேலும் தலைகளை அசைத்து விட்டு வேகமாய் வெளியேறினார்கள். சுரபி மருத்துவமனை வரவேற்பு அறையில் அமர்ந்து நிலை கொள்ளாமல் சுவர் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தால் நேரம் 10:35 ஆனது. எழுந்து பொது தொலைபேசி இருக்கும் இடத்துக்கு போய் தீனதயாளன் செல்ஃபோனை தொடர்பு கொண்டார். சார், நான் சுரபி. ஓ, நீங்களா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க. அந்த கடத்தல்காரன் வந்தானே சார்? இங்கே கலாக்ஷேத்திர தோட்டத்தில் 10 மணிலேருந்து காத்துட்ருக்கேன், யாருமே வரல. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்ததா? இல்லையே, நானும் ஆஸ்பத்திரி வரவேற்பையில் உட்கார்ந்துருக்கேன். அந்த ஆளிடமிருந்து எந்த ஃபோனும் வரல. நீங்கள் கவலைப்படாதீங்க சுரபி. நாம் ஒருவேளை போலீஸ்க்கு போயிட்டோமோன்னு பயந்து எங்கேயாவது பதுங்கி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்படியும் 11 மணிக்குள்ளே வந்துடுவான். சார், எனக்கு திக்குன்னு இருக்குது. இந்த பாருங்கள் சுரபி, சுகிர்தாவை யாரோ பணத்துக்காகத்தான் கடத்திட்டு போயிருக்காங்க. அதனால் அவள் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. கடத்தல்காரன் கேட்ட பணத்தை நாம் தான் கொடுக்க ஒத்துக்கிட்டோமே. இருந்தாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல சார். என் அம்மாவுக்கு சுகிர்தா மேலே ரொம்ப பிரியம். அம்மா 2 தடவை கண் முழிச்சு பார்த்து சுகிர்தா எங்கேன்னு கேட்டாங்க. நான் ஏதோ சமாதானம் சொல்லி வச்சுருக்கேன். சுரபி, நீங்கள் அங்கேயே இருங்க. அந்த கடத்தல்காரன் வந்து பணம் வாங்கிட்டு போனது நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஒருவேளை அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் என்ன விவரம்னு கேட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி சார். சுரபி ரிசீவரை வைத்துவிட்டு திரும்ப அவளுடைய தங்கை திவ்யாவும் தம்பி கௌதமும் கவலை தோய்ந்த முகங்களோடு எதிரே வந்தார்கள். கௌதம் கேட்டான். யாருக்கு ஃபோன் பண்ணக்கா? என்னோட முதலாளி தீனதயாளனுக்கு. என்ன சொன்னார்? பேசன் நகர் கலாட்சேத்திர தோட்டத்தில் அந்த கடத்தல்காரனோட பணத்துக்கு காத்துட்ருக்காரான். அக்கா,
இது என்னமோ எனக்கு சரியாக படல. நாம் போலீஸ்க்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கணும். இது மாதிரியான ஆள் கடத்தல் வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு போலீஸுக்கு தான் தெரியும். நம்ம சாயந்தரமே புகார் கொடுத்து இருந்தால் இதுக்குள்ளே போலீஸ் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து சுகிர்தாவை மீட்டிருப்பாங்கல்ல. டேய் கௌதம், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? தீனதயாளன் சார் சாமானியப்பட்டவர் இல்லை. அவருக்கு தெரியாத நமக்கு என்ன தெரியும்? சுகிர்தாவை உயிரோடு மீட்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் பணத்தோடு காத்துட்ருக்காரு. இந்த காலத்தில் இப்படி யார் உதவி பண்ணுவாங்க? போலீஸில் போய் சொல்ல அவருக்கு தெரியாதா என்ன? அக்கா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீ ஒன்றும் சொல்லாத, அப்படி போய் உட்காரு. எந்த நிமிஷம் எனக்கு ஃபோன் வரலாம். நேரம் சரியாய் 11 மணி. விருந்தினர் விடுதியில் நின்றிருந்த வேனுக்குள் சுகிர்தாவின் உடலை ஏற்றி அதன் மீது உரமூட்டுகளை அடுக்கிவிட்டு இக்பாலும் கதிர்வேலும் புறப்பட தயாரானார்கள். நாங்கள் கிளப்பட்டுமா? வராந்தாவில் ஈஸ்வரமூர்த்தி கவலையாக உட்கார்ந்திருக்க தீனதயாளன் எழுந்து வந்தான். இக்பாலிடம் தன் செல்ஃபோனை நீட்டினான். சுரபிக்க ஃபோன் பண்ணி நான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறேன். சரிங்கய்யா சொன்ன இக்பால் செல்ஃபோனை வாங்கி மருத்துவமனையில் இருந்த சுரபியை தொடர்பு கொண்டான். யார்? சுரபியா? ஆமாம். என்ன, சுகிர்தாவை உயிரோடு பார்க்கணுங்கிற ஆசை உனக்கும் இல்லை, தீனதயாளனுக்கும் இல்லை போல இருக்க? சுரபி பதற்றமாய் பேசினான். தீனதயாளன் சார், நீ கேட்டால் 5 லட்சம் ரூபாய் பணத்தோட பெசன் நகர் கலாஷேத்திர தோட்டத்தில் காத்துட்ருக்காரே. அவர் பணத்தோடு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நீ தான் போலீஸுக்கு போயிட்ட. என்ன போலீஸில் பிடிச்சி கொடுக்க நீ திட்டம் போட்டிருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா? என்னது, நான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தேனா? முட்டாள்தனமாக உளராத. பாரு, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் சொன்னதையும் மீறி நீ போலீஸ்க்கு போயிட்ட. அதனால் சுகிர்தாவை நீ மறந்துட வேண்டித்தான். வேண்டாம், நான் சொல்கிறது கேளு. உனக்கு யாரோ தப்பாக தகவல் தந்திருக்காங்க. சுகிர்தா விஷயமா நானும் தீனதயாளன் சாரோ போலீஸுக்கு போகலை. இது சத்தியம். வேணும்னா தீனதயாளன் சாரோட செல்லுக்கு ஃபோன் பண்ணி. தேவையில்லை. நான் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் 2 பேருமே கட்டுப்படலை. அதனால் சுகிர்தாவை நாங்கள் கொண்டுட்டோம். தொடரும்.